இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த பவுலினுடைய வாழ்க்கையை நாம பார்க்கிற பொழுது மிக பெரிய கல்விமான், மிக பெரிய பணக்காரர், மிக பெரிய அறிவாளி, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கர்த்தரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் அவருடைய மேன்மையை அவர் என்ன செய்து விட்டார்? குப்பையும் நஷ்டமுமாக எல்லாவற்றையும் அவர் இழந்து விட்டார். என்றைக்கு அந்த கிறிஸ்துவை அவர் தெரிந்து கொண்டாரோ, அந்த ஆண்டவருக்காக தன்னுடைய மேன்மையான காரியங்கள், தன்னுடைய புகழ், தன்னுடைய பெருமை, உயர்ந்த அந்தஸ்து எல்லாவற்றையுமே அவர் அற்பமாக எண்ணிவிட்டார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்காக நம்ம எதையாவது இழந்திருக்கோமா? நம்முடைய மேன்மையை ஏதாவது ஒன்றை நாம் இழந்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ மிஷனரிமார்கள் கர்த்தருக்காக எவ்வளவோ தியாகங்களை செய்து நம் மத்தியிலே ஊழியம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம வேதத்தை அறிந்திருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், நம்முடைய சந்ததி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் தன்னை வெறுத்து தியாகமாக தன்னுடைய மேன்மைகளை எல்லாம் அற்பமாக எண்ணி நம்முடைய பகுதிக்கு ஊழியம் செய்த மிஷனரிமார்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் செய்த தியாகங்கள் எவ்வளவு பெரிய தியாகம். இன்றைக்கு நாம் நம்மை குறித்தே, நம்முடைய மேன்மையை குறித்தே எப்படி உயரலாம், இன்னும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இன்னும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு செல்வாக்காக இருக்கலாம், இன்னும் உயர்ந்த அந்தஸ்து வேண்டும் என்று சொல்லி அதையே நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்காக எத்தனையோ பேர் தங்களை வெறுத்து, தங்களை நஷ்டம் என்றும் குப்பையுமாக தங்களுடைய ஆஸ்திகள், தங்களுடைய மேன்மைகளை வெறுத்திருக்கிறார்கள். நாம் என்றைக்காவது எதையாவது கர்த்தருக்காக நாம் இழந்திருக்கிறோமா? எதையாவது கர்த்தருக்காக நாம விட்டிருக்கிறோமா? இன்னும் கூட எதையாவது தியாகமாக ஆண்டவருக்காக நாம செய்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லுகிற அந்த மிஷனரியினுடைய வாழ்க்கையை வாசித்த பொழுது நடந்த சம்பவங்கள் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இங்கிலாந்திலே பிறந்த அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு சிறந்த மருத்துவர். அந்த தன்னுடைய மருத்துவ தொழிலை எல்லாம் விட்டு இருண்ட கண்டமான ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமாகும் பொழுது அவருடைய பெற்றோர்கள் மிகுந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். அந்த எதிர்ப்புகளின் மத்தியிலும் கூட அவர் என்ன செய்கிறார்? அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல போய் அவர் ஊழியம் செய்ய செல்கிறார். மிகுந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறார். அநேக கொடிய விஷ பூச்சிகளினால் அவர் தாக்கப்பட்டார். ஒரு முறை ஒரு சிங்கம் அவருடைய கையை கவ்வி சென்று விட்டதாம், பயங்கரமாக தாக்கி பயங்கரமாக காயப்படுத்தி விட்டதாம். ஆனால் எதையுமே அவர் பொருட்படுத்தாமல் அந்த ஆப்பிரிக்க மக்களுக்காக சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார் என்று சொல்லி வாசிக்க முடிந்தது. அந்த மக்களோடு பழகி அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொன்னார் என்று சொல்லி வாசிக்க முடிந்தது. இப்படிப்பட்ட காலத்திலும் அந்த அவருடைய வயதான காலத்திலே அந்த ஸ்டான்லி என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் ஆப்பிரிக்காவிலே அவரிடத்திலே பேட்டி காண்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறீர்கள். இந்த ஆப்பிரிக்க கண்டத்திலே மனிதர்களை விழுங்கக்கூடிய, சாப்பிடக்கூடிய இந்த கொடிய மனிதர்கள் மத்தியிலே நீங்கள் எவ்வளவு தியாகமாக இந்த இருண்ட கண்டத்திலே நீங்கள் ஊழியம் செய்து வருகிறீர்கள் என்று சொல்லி அவரை பாராட்டி அவர் பேசினாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு தடவையாவது இங்கிலாந்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அழைத்த போது அவர் மறுத்து விட்டாராம். ஆனால் அவரை அனுப்பி விட்ட பொழுது அவர் தன்னுடைய டைரியை எடுத்து எழுத ஆரம்பித்து விட்டார். அவர் எழுதுகிறார், நான் ஆண்டவருக்காக செய்தது தியாகம் அல்ல, நான் ஆண்டவருக்காக செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், என்னுடைய கடமையை தான் நான் செய்கிறேன், இது ஒரு நாளும் தியாகமாகாது. ஆண்டவருக்காக நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் என்னுடைய கடமையை தான் நான் செய்கிறேன், இது ஒரு நாளும் தியாகமாகாது, ஆண்டவருக்கு நான் கடன்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு காரியத்தை நமக்காக செய்திருக்கிறார். அதில் ஒரு சிறு பகுதியையாவது நான் ஆண்டவருக்கு திருப்பி செலுத்த வேண்டாமா? அந்த கடனை நான் தீர்க்க வேண்டாமா? ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்காக தன்னையே கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்காக நான் ஒரு சிறு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். முழங்காலில் நின்று ஜெபித்த வண்ணமாகவே அவருடைய உயிர் பிரிந்தது. நாமும் கூட சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார், தன்னையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்காக நாம என்ன செய்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும்.
கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், என்னுடைய திறமைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய காரியங்கள் கிறிஸ்துவுக்காக பயன்பட வேண்டும். ஏதாவது ஒரு விதத்திலே நான் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும். நம்ம செய்கிறது ஆண்டவருக்காக செய்கிறது தியாகம் அல்ல, நம்முடைய கடன் பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு செய்கிற ஒரு கடன் என்று சொல்லி நாம் நம்முடைய ஏதாவது ஒரு பகுதி, ஏதாவது ஒன்றின் மூலமாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய நேரத்தையோ, நம்முடைய திறமையையோ, நம்முடைய பணத்தையோ ஏதோ ஒரு விதத்திலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இந்த பவுல் சொல்கிறார், நான் அவருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய மேன்மைகள், மகிமையை நாம் ஆண்டவருக்காக விடும் பொழுது, எதையாவது ஆண்டவருக்காக நாம செய்கிற பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. நாமும் ஆண்டவருக்காக எவ்வளவோ காரியங்களை மிஷனரிமார்கள் தியாகமாக செய்திருக்கிறார்கள். தங்களை வெறுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய பேர் புகழ் பிரஸ்தாப பண்ணாமல் அவர்கள் மறைவாக வாழ்ந்து எத்தனையோ பேர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார்கள். நாமும் கர்த்தருக்காக எதையாவது செய்ய நாம் கடன்படுவோம். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே எத்தனையோ மிஷனரிமார்கள் தங்களை வெறுத்து மேன்மை மகிமை எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். நாங்களும் ஆண்டவரே எங்களையே நாங்கள் நினைக்காதபடி கர்த்தருக்காக எதையாவது செய்ய நாங்களும் கடன் பெற்றிருக்கிறோம் என்கிற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் எதையாவது ஆண்டவருடைய மகிமைக்காக செய்ய ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும், நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். உமக்காக நாங்கள் எங்களை வெறுத்து எங்களுடைய நேரங்கள், எங்களுடைய ஆண்டவரே பணம் எல்லாவற்றையும் நாங்கள் வெறுத்து உமக்கென்று எதையாவது செய்து இந்த பூமியிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை